நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/12/2024 கார்த்திகை மாதம் 21 வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி பகல் 12:08 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. திருவோண நட்சத்திரம் மாலை 5:18 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். மரணயோகம் மாலை 5:18 வரை, பின்பு சித்த யோகம். இன்று சஷ்டி. முருக வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரன் சுக்கிரன் 10லும் லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்ளவும். ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிப்பதாலும், 3 செவ்வாய் 11 ராகு சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், அதன் மூலமாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாளில் இருக்கிறது. சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் 8 சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன், 7 சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள் அரங்கேறும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலை இருக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களால் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 5இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியருடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருப்பதால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல் காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் நிதானத்தோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். தொழில் முன்னேற்றத்திற்காக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் சுக்கிரன், 3இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நேரமாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன்,
3இல் ராகு 11இல் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும் என்றாலும் சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் உறுதுணையாக இருப்பதால் நெருக்கடியான நேரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உள்ள சிக்கல்களை தற்போது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் எதையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.